ஹாய், வெல்கம் டு ரியல் அண்ட் ரியல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மூவி ரிவ்யூ வித் ஜோஷ்வா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற டியூட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த படம் டைரக்டர் கீர்த்தி ஈஸ்வரன். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரிலங்க, சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். ஹீரோயின் வந்து மமிதா பைச்சு, பிரேம் லவ் படம் ஹீரோயின். அடுத்து ஹீரோவோட அம்மா கேரக்டர் ரோகிணி மேம். அவங்க வந்து நம்ம ரகுவரன் சாரோட ஒய்ஃப். அவங்க இவங்க வந்து ஒரு லெஜண்ட் ஆக்டர். நிறைய படத்தில் டப்பிங்கும் பேசியிருக்காங்க. அதாவது வேட்டையாடு விளையாடு படத்தில் ஜோதிகா மேம்க்கு அவங்க டப்பிங் பேசியிருக்காங்க. நிறைய படங்களில் அவங்கள பார்த்துருப்பீங்க. எஸ்கே சார் நடிச்ச வேலைக்காரன், இந்த மாதிரி படங்கள் அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த கதைக்குள்ளே போவோம். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஆனர் கில்லிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லியிருக்காரு டேரக்டர் புதுசாக. ஓகே, அது நிறைய படத்தில் சொல்லிட்டாங்க, பட் இவர் சொல்லும்போது புதுசாக சொல்லியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த டேரக்டர். வந்து இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு பிரதீப் ரங்கநாதன். அவருக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கதையை ஒரு 3 டைம் கேட்டுட்டு அவர் வேணான்னு சொல்லிட்டாராம். அப்புறமா தான் அந்த கதையை ஓகே பண்ணி நடிச்சாரு. இந்த படத்தில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் சொல்லி ஆகணும். சாய் பேங்கர் மியூசிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதனை ஆக்டரா டைரக்டரா பார்த்தாச்சு. இந்த படத்துல சிங்கரா பார்த்துருக்கோம். எஸ், ஆமா, இதை பாடியிருக்காரு. முன்னமா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஆக்கி வச்ச குங்குமமா, சரியான பாட்டுல செம்மையா பாடியிருக்காங்க சார். வந்து அதோட இந்த சாங் இன்னும் சூப்பரா இருக்கு. அலையவ கரைய வாங்க, எல்லாமே சூப்பரான சாங் இது. ஆமா, நம்ம திப்பு இருக்காருல்ல, அவரும் ஒரு சாங் பாடியிருக்காரு. நல்லா இருப்போ அப்படின்னு ஒரு சாங் ஒன்று பாடியிருக்காரு. சிறப்பா இருக்கு அந்த சாங். வந்து இது பிரேக்கப் சாங் தான், அது சூப்பரா இருக்கு அந்த சாங். நிறைய பேர் சொல்றாங்க இது லவ் டுடே டிராகன் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லை, பட் அதை விடவும் இது சூப்பராக இருக்குது. அதுவும் நல்ல படம் தான் அது ரெண்டுமே. இதுவும் அதோட நல்ல படமா இருக்கு. இதில் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நல்லா காமிச்சிருக்கலாம், பட் கிளைமேக்ஸ் முன்னாடி அவன் நல்லா ஒரு சீன் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பைக்கில் போய்கிட்டு இருப்பாரு. என் கல்யாணத்துக்கு போவார். அந்த இடத்துல வந்து நம்ம தலைவர் பாட்டு போட்டு விடுறாங்க, 100 வருஷம் அந்த சாங் போட்டு விடுறாங்க. போயிட்டு நம்ம மேரேஜ்ல விஷயம்லாம் பண்ணிட்டு ஹீரோனோட கழுத்து வந்து தாலி எடுத்துட்டு போயிடுவார் நம்ம ஹீரோ. வந்து அப்போ டைலாக் ஒன்று பேசுவார் அந்த மாப்பிள்ளை கிட்ட, ஏன் சார் தாலி டைட்டாக கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்புறம் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, என்னையா கழட்டி விட்டு போன சொல்லு அப்படின்னு கேட்பாரு. அது பதில் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவரை போலீஸ் ஸ்டேஷன் வெளியே எடுக்கிறதுக்கு தான் மமிதா பைச்சு அவங்க வருவாங்க. அவங்களோட மாமா பொண்ணு நடிச்சிருப்பாங்க, அதில் கசினா நடிச்சிருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ராஸ், அதாவது நம்ம சரத்குமார் சார் நல்லா நடிச்சிருப்பாரு. சரத்குமார் சார் காமெடி பண்ணி பார்த்துருப்போமா நமக்கு ஞாபகம் இல்லை, பட் ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் சிறப்பாக பண்ணியிருக்காரு. விண்டேஜ் சரத்குமாரை பார்த்த மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையாக அப்படிதான் இருக்கு. ஏஐ படத்துல வடிவேல் சாரோட சேர்ந்து காமெடிலாம் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு சார். வந்து இல்லை கேரக்டர்ஸோட பேர்லாம் டேரக்டர் எப்படி சூஸ் பண்ணுறாருன்னு தெரியலங்க. ஹீரோட கேரக்டர் பேர் வந்து அகன், ஹீரோயினோட கேரக்டர் பேர் வந்து குரல் அப்படி வச்சிருப்பாரு. சரத்குமார் சாரோட கேரக்டர் பேர் வந்து அதிகமான் அழகப்பன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஒரு மினிஸ்டர் கேரக்டர் பண்ணிருப்பாரு, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சாரோட நடிப்பு பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சணும் இல்லை, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் ஹீரோயின் மீட் பண்ணுற சீன் சொல்லியாச்சு. ஒரு இடத்துல வந்து ஹீரோயினை வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நமக்குள்ள எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாரு. ஃப்ரெண்டை நினைச்சிட்டு எப்படி நான் லவ் பண்ண முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் யோசிப்பாங்க. கொஞ்சம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் அந்த இடத்துல படம். வந்து அதுக்கப்புறமா இவருக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும், பட் அந்த நேரத்தில் இவங்களுக்கு அவர் பிடிக்காம போயிடும், அப்படியே போகும். சரி, இவங்களுக்கு ஒரு வழியாக இவர் போயிட்டு பொண்ணு கேட்பாரு, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன் மாமா அப்படின்ட்டு. இந்த வார்த்தைக்கு தான் மாப்பிள்ள நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு டைலாக் ஒன்று பேசியிருப்பார் சார். வந்து எத்தனை படத்தில் சொல்லுவாங்களோ தெரில. அப்படி சொன்ன பிறகு ஒரு வழியாக கல்யாணத்துக்கு முடிவு பண்ணும்போது ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. போய் சொல்லுவாங்க. பட் அவங்க அப்பா வந்து விசாரிப்பார் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லும் போது, அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு கடைசியாக என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்பாரு. பட் இப்போ அவர் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆர்ஃபன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பட் அவங்க இதுவாக இல்லைன்றதான் பிரச்சனை. அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இவர் வந்து அவங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவார் ஹீரோ. வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஷாஜகானோட இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க, பட் அப்படி கிடையாது. ஷாஜகானில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிஃபோர் மேரேஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் லவ் பண்ணியிருப்பாரு, பட் அந்த பொண்ணு வேற ஒருத்தர் வரணும்னு சேர்த்து வைப்பார். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு இவர் சேர்த்து வைப்பார், அப்படி இருக்கும். அதாவது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இவர் அந்த லவரோட சேர்த்து வைப்பார். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல கதை. வந்து ஆனால் அது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. அப்படி ஒரு கதையை தான் நம்ம டியூட் படம். வந்து படம் கிளைமேக்ஸில் வந்து நல்ல மெசேஜ் சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு சார். வந்து அதாவது அகன் கேரக்டர் வந்து அழகப்பன ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, உங்கள் ஆணவத்துக்காக கொலை பண்ணுவீங்களாடா, உங்கள் ஆணவத்தை போய் சாவுங்களாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல. உண்மையிலேயே அந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஒரு கேள்வி தான். ஏன்னா கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கருத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2025லையும் லவ் பண்ணால் பெற்றவங்க வெட்டுவான்னு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி தாலியை வச்சு கொஞ்சம் சீன் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, தாலி தான் சென்டிமெண்ட்டு, தாலி தான் பொண்ணுக்கு வேலையெல்லாம் சொல்லி சில கிரிஞ்சாக பேசிட்டு இருப்பாங்கல்ல, இதெல்லாம் தப்புன்னு தான் சொல்ல வராங்க. ஏன்னா தாலிக்கு மரியாதை இல்லை, ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் அந்த படம். வந்து எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்துட்டேன், நீங்களும் படம் போய் பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாய் பேங்கர் பிஜிஎம்மில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம், ஏன்னா சாங்கே அப்பப்போ பிஜிஎம்மாக போட்டிருந்தாரு. வழக்கமாக எஸ் ஏ ராஜ்குமார் சார் சில படம் அவர் படங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. வானத்தை போல படத்தில் அதே பிஜிஎமாக போட்டுருப்பார்ல, அந்த மாதிரி இவரும் அப்பப்போ டாங் டங் டங் அதே பிஜிஎமாக போட்டு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் பண்ணிடலாம், பட் சாங்ஸ் வரைஸ் எல்லாமே சூப்பர், படமும் சூப்பர், கண்டென்ட் வரைஸ் எல்லாமே படத்தில் நல்லா இருக்குது.
பட்டு இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அந்த படம் வந்து. இந்த டேரக்டர் வந்து புது டேரக்டர் மாதிரி எங்களுக்கு தெரிலங்க. 50 படம் ஹிட் கொடுத்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அங்கே கீர்த்தி ஈஸ்வரன் டேரக்டர் வந்து டபிள்யூ டேரக்டர்னு சொன்ன நம்ப மாட்டாங்க சார் உங்களை. சூப்பர் சார். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் சார் நடிச்சிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் கேள்வி கேட்பாருன்னு சொன்னேன் இல்லையா, உங்கள் ஆணவத்தை கொலை பண்ணுவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து படத்தில் இல்லையா ஆல்ரெடி ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அது வந்து டேரக்டருக்கு பாதிச்சதுனால அந்த படத்தில் ஆட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த டைலாக்கை வச்சதுக்காகவும் அந்த டைலாக்கை அவர் பேசி நடிச்சதுக்காகவும் அந்த டேரக்டருக்கும் பிரதீப் ரங்கநாதன் சார்களும் ஒரு ஆன்சர் கொடுத்துடலாம். உங்கள் டியூட்ஸோட அந்த படத்தை போய் பாருங்கள். ஃபேமிலியோடு போயிடாதீங்க, சில சீன்ஸ்லாம் சிரிக்க முடியாது, அதான் சொல்கிறேன். மறக்காமல் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா தேட்டர் மெட்டீரியல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோடு அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த படம் ரெஸ்பான்ஸ் நல்லா கிடச்சிருக்கு. இன்னும் அவர் பண்ணுற அடுத்த படங்கள்லாம் வெற்றி பெறணும்னு நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனல் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். பிரதீப் சார், நாங்கள் கேட்டது எல்ஏகே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது டியூட். பட் இதுவும் சூப்பராக தான் இருக்குது. எல்ஏகே எப்போ சார், அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நிறைய படங்கள் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற எல்லா படத்துலையுமே ஒரு சாங் நீங்கள் பாடிருங்க. இது சூப்பராக பாடிருக்கீங்க சார். பிரதீப் ரங்கநாதன் சார்கிட்ட வந்து அப்பப்போ பிரபுதேவா சாரோட சாயலில் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய படத்தில் பிரபுதேவா சார் பேசுவார் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை பிரபுதேவா சார் இன்ஸ்பிரேஷனாக வச்சு வந்துருப்பாரோ, இருக்கலாம். ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் வர முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான் சார் சூப்பராக நல்லா நடிச்சிருக்காங்க. லவ் டுடே டிராகன் அதை விட கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. அது நல்ல படம் இல்லைன்னு நான் சொல்லலை, நல்ல படம் தான். டியூடு நல்ல படம் தான். டியூட் நல்ல படம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்ல படம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச படம். என்னால் எனக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சு. மறக்காமல் போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் ரியல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாட்டா கொண்டம்மா ஏற்றி வச்ச சந்தனமா தேய்ச்சி விட்ட குங்குமமா.